எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்கள் இறப்பதற்கு சரியாக 3 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய நெருங்கிய தோழியிடம் பேசியிருக்கிறாரு. அந்த ஃபோன் கால் ஆடியோ தற்போது வெளியாகி இருக்குது. மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய அனைவருடைய கண்களையும் கலங்க வைக்குது. அப்படிப்பட்ட அதிர்ச்சிகரமான விஷயத்தை அந்த ஃபோன் காலில் பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய தோழியிடம் பேசியிருக்கிறாங்க. நம்ம யாருக்குமே தெரியாத பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அந்த ஃபோன் காலில் இருக்குது. அந்த ஃபோன் ஆடியோவில் என்னென்னலாம் பேசினாங்க, அந்த லீக்டு ஃபோன் ஆடியோவில் பேசின அனைத்து விஷயங்களை பற்றியுமே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜ் அவர்கள் யாருக்குமே சொல்லாத ரகசியங்கள்லாம் அந்த ஃபோன் காலில் பேசியிருக்காரு. அந்த ஆடியோவை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார். அவருடைய மரண செய்தி மிக பெரும் அளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 70 வயசுக்கு மேலே இருக்கிற நிறைய ஹீரோக்களும் ஹீரோயின்களும் தொடர்ந்து இப்போ இறந்துட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பாக்கியராஜ் இறந்த பிறகு ஏற்பட்ட இந்த மிக பெரும் அளவுக்கு சோக அலை யாருக்குமே ஏற்படலை. அப்படி என்ன பாக்கியராஜ் பண்ணார்? அவர் ஒரு மிக பெரும் அளவுக்கு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு சூப்பர் ஸ்டாராவோ இல்லை கமலஹாசன் மாதிரி ஒரு நடிப்பு அரக்கனாவோ இல்லை, கிடையாது. அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான படங்களாக நடித்தார். அதுதான் காரணம். ரொம்பவே பயந்த சுபாவமாகவும் நடிப்பார். இந்த மாதிரி எந்த ஒரு ஹீரோக்களுமே அந்த காலத்தில் நடிக்கவே மாட்டாங்க. பாக்கியராஜ் நடித்தார். இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிற படங்களில் எந்த ஒரு ஹீரோக்களுமே நடிக்கவே மாட்டாங்க. அது ரஜினி ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும். ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் நடித்தார். தொடர்ந்து அந்த மாதிரி படங்களையே கொடுத்தாரு. நல்ல நல்ல படங்களையும் பெண்களுடைய முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு சமுதாயத்தில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டி அவங்கள சுற்றின கதையிலேயே படங்களை நடித்தார் பாக்கியராஜ் அவர்கள். ஒவ்வொரு படமே 200 நாட்களுக்கு மேலே ஓடுனுச்சு. இதில் இருந்தே தெரியுது நம்முடைய தமிழக மக்கள் இந்த மாதிரி கதைக்களம் கொண்ட படங்களை தான் எதிர்பார்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு பெண்களுமே மிக பெரும் அளவுக்கு சோகத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது, பாக்கியராஜ் அவர்கள் எவ்வளோ மதிப்பையும் மரியாதையும் பெண்கள் மத்தியில் அவர் எடுத்திருக்காரு, கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் மட்டும்தான் பாக்கியராஜுடைய மரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. 2K கிட்ஸ் வரைக்கும் பாக்கியராஜுடைய மரண செய்திகளையும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பாக்கியராஜை பற்றி ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நிறைய நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பற்றின பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்கும். பல மர்மங்கள், பல வெளியவே சொல்ல முடியாத அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு நடிகர்கள் பின்னாடியுமே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அப்படி எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாத ஒரு நடிகர்னா அது பாக்கியராஜ் மட்டும்தான். வெறும் படத்தில் மட்டும் அவர் நல்லவராக நடிக்கல, அவர் நிஜத்திலையும் உண்மையான மனிதராக இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு சினிமா துறையில் அவ்வளோ மரியாதை. ஒவ்வொரு ஹீரோயின்ஸுமே பாக்கியராஜ்னு அவ்வளோ மதிப்பாங்க, அவ்வளோ ஒவ்வொருத்தருமே சந்தோஷமாக பேசுவாங்க. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் எந்த அளவுக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிறத. இப்படி இருக்க நேயர்களே, பாக்கியராஜுடைய குரு பாரதி ராஜா இறந்த பிறகு இந்த மனிதரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. சோகத்தில் மிக பெரும் அளவுக்கு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு இப்போ ஒரு ஃபோன் கால் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் தன்னுடைய தோழியிடம் பேசியிருக்காரு. சரியாக இறக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவலில் பாக்கியராஜ் அவர்கள், பாரதி ராஜா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. இன்றைக்கி தான் எனக்கு தோணுது, அவர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமான பங்காற்றிருக்காரு. அவர் இல்லைனா இன்னைக்கு இல்லவே கிடையாது. அவர் தான் நான், அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒருத்தர் உதவுறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன். இன்றைக்கி அவர் இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அழுதுருக்கிறாராம் அவருடைய தோழிக்கிட்ட. அப்படி அவர் தோழிக்கிட்ட அழுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் நல்லாவே ஆரோக்கியமாக இருந்திருக்காராம். அதாவது இறக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி நல்லாவே ஆரோக்கியமாக தான் இருந்திருக்காராம். ஆனால் அதன் பிறகு தன்னுடைய பழைய நண்பர்கள் கிட்டேயோ இல்லை தோழிகள் கிட்டேயோ இல்லை அந்த தோழிக்கிட்டேயோ கூட அவர் பேசலையா. ஏதோ ஒரு காரணத்தினால கடைசி 2 நாள் யார்கிட்டையுமே பேசாமல் இருந்திருக்காராம். ஆனால் அதன் பிறகு அந்த சோகம் அதிகமாகி தான் 2 நாட்களுக்கு பிறகு இறந்திருக்காரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசில் இருக்கிற
கஷ்டத்தை இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா இன்னும் 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருப்பார்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்தில் மறக்காம கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்கு பாக்கியராஜர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு பிடிச்ச அவருடைய படம் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கண்டிப்பாக தெரிவிங்க. நன்றி.